செட்டில் வந்து நான் போனதுமே அவர்கிட்ட வந்து நான் என்ன என்ன மறந்துருப்பாரோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ சார் நான் முல்லை. அதனால பேர் ரொம்ப கேட்சியா இருக்கிற ஞாபகம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து எனக்கு அப்பதான் என்னோட பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐயோ! தேங்க்ஸ். எனக்கு எங்க அப்பா, அம்மா முல்லைன்னு பேர் வச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போ வந்து பரவாயில்ல நம்மள மறக்கல. ஏன்னா நம்ம ஒரு 2 மாசத்துல நம்ம நெறைய ஷூட்ஸ் போவோம், நெறைய பேர பார்ப்போம், மறந்துடுவோம். இவரு மறக்காம பேர் முதற்கொண்டு ஞாபகம் வச்சிருக்கிறது பெரிய விஷயம். எனக்கு பயங்கர ஹேப்பியா இருந்துச்சு. அவ்வளோதான் நான் அப்படியே அந்த இடத்துல வந்து மிதக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு 2 ரெக்கைலாம் மொளச்சிருச்சு. அது முடிஞ்சு போற வரைக்கும் அப்படிதான். ஆர்யா எப்படியோ ஒரு படத்துல ரெக்க முளைச்சிருக்கும். பார்த்துட்டு பறந்து அந்த மாதிரி. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அவர் வந்து டைரக்டர் வந்து ஏதாவது சீன் வந்து சொல்றதா இருக்கட்டும், அடுத்து இந்த மாரி போறோம்ன்னு சொல்லும்போது கூட, நான் வந்து இது கனவா? ஓகே என் பக்கத்துலயே உட்காந்துருக்காரு. என்ன சைட் அடிக்கிறாரா? அந்த மாரி இருந்துச்சு. நான் அப்படியே மம்முக்கா அவ்வளோதான். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார். மலையாளத்துல ஒரு பெரிய ஸ்டார். இங்கேயும் இங்கேயும் அவர் ஸ்டார் தான். ஸோ அவர் கூட வந்து ஒரு 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 லவ்வராவோ, இல்ல ஒரு க்ரஷ்ஷாவோ நான் அது பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு விஷயம் இது.